அதிக காரியங்கள்லாம் சொல்ல விரும்பல. நம்ம பாவத்துல இருக்கிறப்ப தேவன் நம்மை தேடி வந்தது போல நானும் ஒரு கெட்ட குமாரனை போல எவ்வளவு பாவங்களை அதிகமாக செய்ய முடியுமோ அந்த செய்துட்டு கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்துல தேவன் நம்மை தேடி வந்தார். அதே போல கர்த்தருடைய வார்த்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள் கிரியை செய்கிறதாக இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள் அந்த ஒளிரை செய்தது. கர்த்தருடைய வார்த்தை பலன் தரக்கூடியதாக இருந்தது. அதனால கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நாங்களும் கர்த்தருக்காக வாழவும் கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கவும் கர்த்தரை உடையவன் கர்த்தருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற விதமாக கர்த்தருடைய அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளவும் சகோதரத்திலும் குடும்பத்திலும் அனைவரிடத்திலும் தேவனுடைய குணாதிசயங்களையும் தேவன் செய்த நண்பர்களையும் பகிர்ந்து கொள்ளவும் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அந்த கிருபைக்காக நான் நன்றி சொல்கிறேன். தேவனை பற்றி கொண்டு இன்னும் விசுவாசத்தில் உறுதியாய் தேவனை உடையவர்களாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல எல்லா ஃபேமிலியும் நிறைய என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா தேவன் கொடுத்த அந்த கட்டளைகள் அவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படியாம இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. கணவன் வந்து மனைவி மேலே அன்பா இருக்கணும், அதே போல மனைவி வந்து கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதா தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. என்னுடைய மேரேஜ் லைஃப்லயும் கூட இனிஷியலா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. அது எதனால வந்தது அப்படின்னா என்னுடைய கீழ்ப்படியாமைனாலதான் வந்தது. அவர் வந்து தேவன் கொடுத்த கட்டளை மனைவி மேல அன்பா இருக்கணுங்கிறது அவர் கீழ்ப்படிஞ்சாரு, அதை அவர் ஃபாலோ பண்ணாரு. நான் தான் கீழ்ப்படையில கொஞ்சம் குறைவுள்ளவளா இருந்ததுனால சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து எங்களுக்குள்ள வந்தது. இன்னொன்று மேரேஜ் பண்ற அந்த டைம் பாத்தீங்கன்னா நான் வந்து மலையாளி, இது வந்து தமிழ். எங்க சர்ச்சில் பாஸ்டர் தான் எங்களுக்கு வந்து அலைன்ஸ் பார்த்து மேரேஜ் பண்ண வச்சாங்க. இப்போ தமிழ் அப்படிங்கிறதுனால எங்க ஃபேமிலியில யாருமே வந்து எகென்ஸ்டா தான் இருந்தாங்க, யாருமே சப்போர்ட்டிவா இல்லை. எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஃபேமிலியில. ஒரே இதில் மேரேஜ் பண்ணாலே நிறைய இஷ்யூஸ் வருது. இப்போ நீங்க வந்து வித்தியாசமான அவங்க வந்து வேற லாங்குவேஜா இருக்காங்க, அதனால நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அதே எதுவுமே பார்க்கல. அவர் வந்து ரசிக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் பார்த்தேன். யாருமே வந்து சப்போர்ட்டிவா இல்லை. ஆனாலும் நான் என்னோட முடிவில் வந்து உறுதியா தான் இருந்தேன், அவங்க மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேரேஜா எங்களுக்கு வந்து 7 years ஆகுது, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்குமே எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நாங்களே வந்து பேசி எங்களுக்குள்ளே சால்வ் பண்ணிடுவோம். வெளியூர் நபர்கிட்ட போய் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் நானும் கேட்டதில்லை, அவரும் கேட்டதே இல்லை. ஏதாவது பிரச்சனை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா ஒரு சில ஆலோசனைகளை நான் கேட்பேன். யார் ஆவிக்குறி பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்பேன். அக்கா தான் எனக்கு நல்ல ஆலோசனை தான் இருந்திருக்கிறாங்க. கேட்டு அந்த ஆலோசனைப்படி நான் வந்து கீழ்படுவேன். இவர் எப்படின்னா டக்குனவுக்கு கோவம் வரும், ஆனா அதே டைம்ல டக்குனவுக்கு கூலாயிருவாரு. ஏதாவது சண்டை போட்டாலும் அடுத்த செகண்ட் அவர் வந்து பேசிடுவாரு, அவர் பேசாம இருக்க மாட்டாரு. ஆனா என்னால வந்து அதை பண்ண முடியாது. நான் ஒரு 2 days ஆகும் எனக்கு வந்து பேசணும் அப்படின்னா. ஏன்னா ஆண்டோட வார்த்தை வந்து எனக்கு தெரியும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அந்த கோவம் வந்து தண்ணி கடவுது அப்படின்னு வார்த்தை எனக்கு தெரியும். ஆனா நான் வந்து அதுக்கு முதல்ல வந்து கீழ்ப்படியணும்னு நினைப்போம். ஆனா எனக்கு அது வந்து ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருந்தது. என்னோட சுய முயற்சியுமே 4 முயற்சி பார்த்தேன், வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் நான் வந்து ஜெபித்தேன் ஆண்டவர்கிட்ட. ஸோ ஆண்டவரோட கிருபையினால என்னால வந்து என் கணவனுக்கு வந்து கீழ்ப்படிய முடிஞ்சது. அதுக்கு அடுத்ததால எப்படி கீழ்ப்படியணும் அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு. எல்லாவற்றிலையும் கணவனுக்கு வந்து மனப்பூர்வமா வந்து கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப நான் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சேனோ அதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே எங்க ஃபேமிலியில நாங்க கிறிஸ்துவுக்குள்ள சமாதானமாக சந்தோஷமாக நாங்க இருக்கிறோம். அப்போ யாரெல்லாம் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு நடக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்குங்கிறத நான் இதே லைஃப்ல வந்து நான் அதை ருசித்து பார்த்துருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஃபேமிலி இஷ்யூஸ் வருது அப்படின்னா நம்ம முதல்ல கணவன் மனைவியை உட்காந்து பேசி அதை சால்வ் பண்றோம். முடியாத பட்சத்துல நம்ம ஆண்டோட பிள்ளைங்க கிட்ட நம்மளுடைய ஆலோசனையும் கண்டிப்பா கேட்கணும். நம்ம உலகத்தார்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க வந்து தவறான ஆலோசனை தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஆண்டோட பிள்ளைங்கிட்ட கேட்கும்போது அவங்க வேதாகமத்தின் அடிப்படையில் சொல்ற ஆலோசனைகள் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். நாங்க வந்து கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிறோம். அப்போ நாங்க வந்து எப்படியும் சாட்சியுள்ள ஒரு குடும்பமா வாழணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய விருப்பமா இருந்தது. மற்றவங்களுக்கு வந்து முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே மேரேஜ் ஆன டைம்ல வந்து எகென்ஸ்டா இருந்தாங்க, நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அவங்க எங்க லைஃப் பார்த்து அவ்வளவு ஆச்சரியப்படுறாங்க. எப்படி நீங்க எவ்வளவு வருஷமா எவ்வளவு சமாதானமா சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அந்த அளவுக்கு தேவன் வந்து எங்களை வழிநடத்தி இருக்கிறாங்க. நம்ம மனுஷங்களை பார்த்தா வந்து
அவங்கள பிரியப்படுத்தவங்களா நம்ம வாழ முடியாது. நம்ம வந்து கண்டிப்பா தேவனை பிரியப்படுத்தி வாழும்போது தேவன் வந்து நம்ம கூட இருந்து நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறத நான் நம்புறேன். உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் தேவனுடைய அந்த சந்தோஷம், தேவனுடைய அவங்களோட சமாதானம் மட்டும் நம்ம குடும்பத்துல இருந்தா போதும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. இப்போ தேவன் நம்மளே வச்சிருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தேவன் கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு மேரேஜ் பண்ற டைம்ல கூட எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டேன், ஓகே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனா எந்த நோக்கத்துக்காக இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எனக்கு தெரியல. ஆனா இப்ப வந்து இந்த ரீசன்ட் டேஸா தேவன் வந்து அவருடைய ஊழியத்துக்காகவும் தேவன் வந்து எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. குடும்பமாக நாங்க தேவனுக்கு சாட்சி உள்ளவராக தேவனுக்காக ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறதுதான் எங்களுடைய விருப்பமும் வாஞ்சியமா இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவ பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வேதத்துல பாக்குற ஒரு நீதிமொழிகள்ல புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீடை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னாதான் என்ன இருக்கும், நம்மளுக்கு அந்த வீடை வந்து நம்ம கட்ட முடியும் அப்படிங்கறத நான் வந்து உணர்ந்திருந்தேன். இன்னைக்கு கீழ்ப்படியறது அப்படின்னு உலகத்தார் என்ன சொல்றாங்கன்னா, கணவருக்கு வந்து அடிமையா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த தவறான புரிதல் இருக்கிறதுனாலதான் நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து நிறைய இஷ்யூஸ் வருது. ஆனா அந்த கடவுளுக்கு வந்து கடவுளுக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அதே போல நம்ம கணவருக்கும் வந்து நம்ம மனப்பூர்வமா கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறதும், கீழ்ப்படிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சமாதானம் எங்க குடும்பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நாங்க ருசித்து பார்த்திருக்கோம். பனையருக்கு வந்து நாங்க என்ன நினைக்கிறோம், எங்க ஃபேமிலி மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய விருப்பமா இருக்கு. இது வரைக்கும் தேவன் வந்து எங்களை அதுக்காக வழி நடத்தினாரு. அதுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னன்னா, நம்ம பாவத்துல இருக்கப்பயும் பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு தேவன் வந்து நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார். நம்ம மனம் திருப்பதற்காக வருகிறோம். எனக்கு என்னுடைய சகோதரர் அநேக காரியங்கள்ல எனக்கு உதவி பண்ணாரு. அதுக்கப்புறம் சகோதரர் மூலியமாக நான் சபைக்கு சென்றேன். சபையில இருக்கவங்களும் கர்த்தருடைய வார்த்தையில அதிகமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணாங்க. இப்பயும் நாங்க ஒரு புதிதாக சபையில இருக்கிறோம். சகோதரர்கள் எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையில உறுதுணையா இருந்து அதை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க, கடைபிடிக்கிறாங்க. நம்மளுக்கும் அது வந்து பழக்கப்படுத்துறதுக்கு அது வந்து எளிதாக இருக்குது. ஆனா நீங்க ஒரு பிரச்சனைக்காக உலகத்தார் இடத்துல இல்ல கர்த்தரை அறியாதவர்கள் இடத்துல நீங்க ஆலோசனைக்கு போனீங்க அப்படின்னா, அவங்க உலகத்துல இருக்க ஆலோசனை உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து இன்னும் உங்களுக்கு அதிக இன்னல்களை கொண்டு வந்து தரும். கர்த்தரை பற்றின அறிவு இல்லாததுனால அவர்கள் கொடுக்கிற இது வந்து மரணத்துக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு சென்று விடுங்கிறது அநேக இதை நீங்க அறிந்திருப்பீங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை நீங்க வேதத்துல இருந்து அதுக்கான தீர்வு என்னங்கிறத நீங்க தேடினீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை கண்டு அவர்களிடத்துல அறிவுரை வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் சமாதானத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.